சுவாமி விவேகானந்தாவின் கருத்துப்படி educate and raise the masses and thus alone a nation is possible என்பதற்கு சான்றாக தமிழ்நாடு இருக்கிறது. 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் தமிழக அரசு சுமார் ₹55,000 crores கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கியுள்ளது. இத்தொகையானது மொத்த வரவு செலவு பட்டியல் 12 to 14% ஆகும். மேலும் நம் நாட்டின் பர் கேபிட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 8 to 10 மடங்கு அதிகமாகும். தமிழக முதல்வர் அவர்களின் சிறந்த நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் நான் முதல்வன், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் அனைத்து ஸ்கூல் குழந்தைகளுக்கும் காலை உணவு ஆகிய திட்டங்கள் மூலம் ஜெண்டர் பேரிட்டி, ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆகியவை மேம்பட்டு தமிழகம் பிற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இத்திட்டங்கள் தமிழகத்தின் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 52% உயர்த்துள்ளது. நேஷனல் GER ஆவரேஜே 28.4%. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உயர்கல்வியில் சேர்வது சென்ற வருடங்களில் 45% 72%க்காக உயர்ந்துள்ளது. மேலும் இது தமிழ்நாட்டை இந்தியாவில் அதிக GDP உள்ள மாநிலமாக முன்னேற்றியுள்ளது. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்களின் விஷன் தமிழ்நாட்டை நிச்சயமாக மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற்றும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் படி நம் மாநில உரிமையை பெற்று தந்த உங்களுக்கு எங்கள் GRG கல்வி குழுமம் மற்றும் ஹையர் எஜுகேஷன் கம்யூனிட்டி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.